ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி எழுதின டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழுக்கு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நைந்தான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நை இல்லைனா நைந்து அப்படின்னு வரும். ஓகேங்களா, நை தான் வரணும். இங்கே வந்து நைந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுதான் வந்து இதுக்கான வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். படி என்னும் வேர்ச்சொல்லுக்கான தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுத சொல்லியிருக்காங்க. எதிர்காலம்னா என்னது? படிப்பேன் அப்படின்றதா வரும். ஓகேங்களா, அப்போ டி இட்ஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேனா வந்து தெய்வத்தை குறிக்கூடியது, அதாவது கடவுள். ஏ அப்படின்றது அம்புன்னு வரும். நா வந்து நாவுன்னு வரும். மீ அப்படின்றது வந்து தான் பார்த்திங்கன்னா வான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பைனா இளமை, மே அப்படின்னா அன்பு குறிக்கும், வை அப்படின்னா புல், தூ அப்படின்றது உன். அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடை தொடரில் குமரி என்னும் மூலிகை என்ன அப்படின்னா கற்றாழை அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது குமரி என்ற மூலிகைக்கு வந்து கற்றாழை அப்படின்றத வரும். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க. இதில் வந்து அன்னை முத்துலட்சுமி பார்த்திங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்த்திங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்திருப்பாங்க. பண்டித ரமாபாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக தன்னார்வலர். அவங்க மலாலா அப்படின்றவங்க வந்து பெண் கல்விக்காக போராடியிருப்பாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படின்னா மதுரை தான். திருவாலவாய் காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருவிளையாடு போனாட்டம் 3 காண்டம் இருக்குங்களா, அதில் வந்து ஆலவாய் அப்படின்றது வந்து மதுரை குறிக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அதாவது வடப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா திலகருக்கும், கீழே அதாவது தென்னிந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா முத்துராமலிங்கருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. யாருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னா அபுல் காசிம். அது வந்து யார் உதவியால் தொடங்கியிருப்பார் அப்படின்னா வள்ளல் சீதகாதி என்கிற அப்துல் காதிர் மரக்கியார் வருவாங்க. நிறைவுற்றது அப்படின்னு பார்க்கும்போது அபுல் காசிம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி அப்படின்னா எதுகையெல்லாம் 2 அடியாக தொடுத்து வரக்கூடியது எதுகையால் தொடுக்கப்பட்டது தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. விசுமுனா வானம், துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, களிர்னா யானை வரும், மறுப்புனா தந்தம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து கீர்த்தனை அப்படின்றது பக்தி இலக்கியம் வரும், சிற்றிலக்கியம் வராது. கீர்த்தனை அப்படின்றது வந்து பக்தி இலக்கியம் வகைகளில் ஒன்று. சில பேர் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பக்தி இலக்கியம் இல்லைனா சிற்றிலக்கியம். நம்ம வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்த பிறகு தான் செக் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியம் போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து தேமாங்கனி. நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேமாங்கனி, புளிமாங்காய், அதாவது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு 2 இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொல்லின் வகையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெண்மை அப்படின்னாவே பண்பு தொகை. வெண்மை அப்படின்றது வண்ணத்தை குறிக்கிறதுனால இது வண்ண பண்பு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வஞ்சி விருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் பார்த்திங்கன்னா வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எழுத்து வகை. எல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈ வந்து பார்த்திங்கன்னா என்னது உயிர் எழுத்து முதல்ல வந்திருக்கு. அதே மாதிரி இல் அப்படின்றது மெய் வந்து ஈரில் வந்து கடைசியில் வந்திருக்கு. அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா உயிர் முதல் மெய் ஈறு. புதிது அப்படின்றது இப்பு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். அப்போ இப்பு அப்படின்றது மெய் முதல்ல வந்திருக்கு. தூ அப்படின்றது இத்து ப்ளஸ் ஊ. அப்போ வந்து உயிர் கடைசியில் வந்திருக்கு. அப்போ வந்து மெய் முதல் உயிர் ஈறு அப்படின்றது வரும். ஆணி அப்படின்றது ஆ வந்து பார்த்திங்கன்னா உயிர், நீல பார்த்திங்கன்னா இன்னு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிப்போம். அப்போ வந்து ரெண்டுமே உயிர் முதல் உயிர் ஈறு அப்படின்னு வரும். வரம் அப்படின்றது இவ்வு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். அப்போ இவ்வு வந்ததுனால இது மெய் முதல். இம்மும் பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிறதும் மெய்யில் தான் வந்திருக்கு. அப்போ மெய் முதல் மெய் ஈர். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எது அப்படின்னா ஆனந்த விகடன் தான் பார்த்திங்கன்னா உவேசாவுடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காஞ்சி திணை, இந்த புறத்திணையில் பார்த்திங்கன்னா காஞ்சி திணை இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அப்போ வந்து இது வந்துடும்.
அடுத்து பார்த்திங்கன்னா வெண்குடை அப்படின்றத வெண்மை ப்ளஸ் குடைன்னு பிரிக்கலாம், அதனால் இது பண்பு தொகை. திருக்கடிகம், திருக்கடிகம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா குகன். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அனகன் என்ற சொல் யாரை குறிக்குது அப்படின்னா ராமனை குறிக்கக்கூடியது. அனகன்னாவே ராமன். அடுத்து பாருங்கள் நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை அப்படின்னா வடிவ ஓமை அப்படின்றது வரும். ஓகேங்களா, நிழல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு உருவம், அந்த வடிவத்தில் வர்றதுனால இது வடிவ ஓமை அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள் பின்வரும் உண்மையின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு நடப்பவர் தான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க அப்துல் நேற்று வருவித்தான், வருவித்தான்னா என்ன சொல்லியிருக்கேன் பிறவினையில் வரும், அப்போ வருவித்தான் அப்படின்றது பிறவினை. அடுத்து பாருங்கள் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல், அதாவது ரெனைசன்ஸ் அப்படின்றது மறுமலர்ச்சி குறிக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிழையான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கிறது, காணல் நீர் அப்படின்றது இல்லாத ஒன்று, கம்பி நீட்டுதல் அப்படின்றது விரைந்து வெளியேறுதல் அப்படின்னு அர்த்தம், கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது இயலாத செயல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ வந்து இதில் ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இதுதான் பிழையான இணை. அடுத்து பாருங்கள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது குற்றியலுகரத்தில் பார்த்திங்கன்னா வல்லின மிகும், அப்போ உப்பு அப்படின்றது இது வந்து குற்றியலுகரத்தில், அதுவும் பார்த்திங்கன்னா வல்லின குற்றியலுகரத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வல்லின மிகும், அப்போ உப்பு இக்கு வரணும். அதே மாதிரி மலை இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லின மிகும், அப்போ மலை, இதை பார்த்திங்கனாவே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் அங்கே ஒரு இக்கு வரணும் நடைபெறுகிறது, மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து நகம் அப்படின்றது மலையை குறிக்கக்கூடியது தான், பன்னகம் அப்படின்னா பாம்பு, கெந்தம் அப்படின்றது பற்களை குறிக்கக்கூடியது, இங்கே முரணி அப்படின்றது உடன்பட்டு அப்படின்னு வந்திருக்கு, இது வராது. முரண்னாவே என்னது எதிர்மறை, இது வந்து டவுட் தான், முரணின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இது தவறான இணை வந்து இது வந்தால் இது வரலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தெம்மாங்கு, இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தேன் ப்ளஸ் பாங்கா இல்லை தென் ப்ளஸ் பாங்கா எனக்கு சரியாக தெரியல, இது வந்து டவுட்டில் இருக்கட்டும், ஆன்சர் கீ வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே, இப்பாடலடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர். இந்த பாடலடி பார்த்திங்கன்னா இடைக்காட்டு சித்தர் வருவார், பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பல்லாண்டு, இதை பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். அடுத்து பார்த்திங்கன்னா தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு தான் இந்த பேர்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர். திருமந்திரம் தான் பார்த்திங்கன்னா தமிழ் 3000 அப்படின்னு அழைப்பாங்க, அதை இயற்றியவர் திருமூலர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரியூ மற்றும் லெமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் ஈரோடு தமிழின்பன். அடுத்து பார்த்திங்கன்னா பாவலர் மணி என்னும் பட்டப்பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். ஓகேங்களா, கவிஞர் பாவலர் மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வாணிதாசன் வருவார். அடுத்து பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி எழுத சொல்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு கா தான் வரும், கால வரிசையில் பார்த்திங்கன்னா கோ தான் வந்திருக்கு, கோமேதகம், அதுக்கப்புறம் நா வரிசை வரும் நீளம், அதுக்கப்புறம் பா வரிசையில் பாலை வந்து பார்த்திங்கன்னா பாக்கு அப்புறம் தான் பூ வரும். இப்போ பவளம், புஷ்பராகம், மரகத, மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள் வினை எச்சத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓடி வந்தான் அப்படின்னு வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து வினை எச்சம். அடுத்து பாருங்கள் வினை முற்று பெற்றிருக்கணும். வா அப்படின்னா வந்தான், இதுதான் முற்று பெற்றுருக்கு. அந்த வந்தனன் அப்படின்றது எச்சத்தில் வரும், முற்று எச்சத்தில் வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா நா பிச்சைமூர்த்தி தான் வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலையத்துறையிலும் பணியாற்றியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. காந்திய கவிஞனாக யார்? நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞனா சுரதா. மக்கள் கவிஞனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் ஏர்னா வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதாசன். அடுத்து பார்த்திங்கன்னா உணவு, உடை, அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானாலும் முதலிடம் வந்து புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா யாழின் வகைகள், நம்ம மகர யாழ், பேரியாழ், சகோடை யாழ், செங்கோட்டி யாழ் அப்படின்னு 4 வகை தான் நம்ம புக்கில் இருக்குது. இப்போ யாழின் வகைகள் வந்து 4. அடுத்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது வந்து எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்தது போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட, இது வந்து புக்கில் இருக்குது. இப்பாடலில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னா தற்குறி பேற்று அணி. அடுத்து பார்த்திங்கன்னா
உமறு புலவர் எழுதிய நூலில் வேறு நூல் கேட்டிருக்காங்க. அதாவது முதுமொழி மாலை. உமறு புலவர்னா நமக்கு சீரா புராணம் தெரியும். அதோடைய வேறு நூல் வந்து அவர் வேறு நூல் என்ன ஏற்றிருப்பார் அப்படின்னா முதுமொழி மாலை. அது பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். வடமொழியில் பார்த்திங்கன்னா முகுந்த மாலை அப்படின்றது எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், மாணக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினை எந்த வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சீருடை வழங்குறதுக்காக, அப்போ கொடுக்கறதுக்காக, அப்போ கொடை வினா அப்படின்றது வரும். அது பார்த்திங்கன்னா இதை வந்து விடைக்கேற்ற வினாவினை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது எப்படி வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன் அவனே உணர்ந்தான். அப்போ தன்மை ஒருமை வினை முற்றுல வரும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. முல்லைப்பாட்டு அப்படின்றது வந்து நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை வந்து வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியாருக்கு வேறு பேர் வந்து வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை வந்து நருந்தொகை. இதுக்கான வேறு பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. தமிழ் தூதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தனிநாயகம் அடிகள், பாலராவாயன் அப்படின்றது வந்து திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் வந்து அப்பாதுரையார், சொல்லின் செல்வர் ராபி செய்துபிள்ளை. இது ரெண்டு லாஸ்ட்டு ரெண்டு தெரிஞ்சாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். மயிலைநாதர் பார்த்திங்க அப்படின்னா இந்த நன்னூலுக்கு உரை எழுதியிருப்பன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த பாடத்திலே அடியில் வந்திருக்கும் மயிலைநாதர் அப்படின்றவர். அடுத்து பாருங்கள், தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றது அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தரங்க நாட்குறிப்பில் வந்து நாட்குறிப்பை தான் வந்து உவேசா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள், இதெல்லாம் நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரியே கொடுத்துருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இயற்றிய நூல். அறம் அப்படின்றது அவர் ஏற்றாத சிறுகதை, அவர் இயற்றவே இல்லை அறம்ன்றது அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை வந்து கூறுறாரு அப்படின்னா பகைவருக்கு உதவுறது தான் வந்து ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒழுகல், இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழிற்பெயர். ஒழுகுதல் அப்படி அல்லில் வருது பார்த்திங்களா, ஒழுகல் அப்படின்றது தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், திருக்குறளில் சரியான வரிசை கொண்டு நிரப்ப சொல்கிறாங்க. தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்றது வரும். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடரில் உணர்த்துவது எது அப்படின்னா கவிதை எழுதுவது அரிது அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆகுப்பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்றது ஒரு எண்ணெய் குறித்து இதெல்லாம் வந்து ஆகுப்பெயர் தான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி, அதே மாதிரி ஆளும் வேலும் பல்லுக்குருதி, இதெல்லாம் வந்து ஆகுப்பெயரில் வரும். 4ம் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆகுப்பெயர் பயன்படுத்தாதது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை கேட்டிருக்காங்க. எதுகைன்னா 2வது எழுத்து ஒன்றி வருது. இதில் பாருங்கள், பன்னரும் நன்னலம் அப்படின்றதெல்லாம் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இது வந்து 1 3 வந்தாவே அது வந்து பொழிப்பு எதுகை அப்படின்றது வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா ராபி செய்துபிள்ளை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. இது கரெக்டு தான். அதே மாதிரி உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள், இதுவுமே கரெக்டு தான். விரிவாக உருவாக்கப்பட்டுள்ள இலக்கியங்கள் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்காது. அப்போ வந்து இங்கே உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் வந்து தவறானது. அப்போ கூற்று 1 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமையாக கூறப்படுகிறது அப்படின்னா 3 வகை. மேடை பேச்சு வந்து 3 நடைகளை கொண்டது. அடுத்து பாருங்கள், தமிழ் சிறுகதைகளில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்றது இது எனக்கு தெரியல. சில பேர் வந்து முதல் தலைமுறை சொல்கிறாங்க, 2ஆம் தலைமுறைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது ஆன்சர் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னா மயிலாட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பார்த்திங்கன்னா மழை, இந்த மாதிரிக்குன்னா வேறு அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் பொறுத்துக்கு தான். அலைனா புற்று, கலைனா நீக்கு, தலை அப்படின்னா விலங்கு, இலைனா இலைத்தல் அப்படின்றது வரும். அடுத்து பாருங்கள், டெலிகேட் அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தமிழ் சொல்லு பேராளர் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், இரட்டர் மொழிதல் அணியுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா ஸ்லேடை அணி. அடுத்து பார்த்திங்கன்னா மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்கதை எது அப்படின்னா சிவகாமியின் சரிதம் அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள், ரகசிய வழி என்ற நூலை வந்து தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1891. அதாவது பாரதாசன் பிறந்த ஆண்டில் இவர் வந்து இந்த நாடகத்தை எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிட சொல்கிறாங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அகர வரிசைப்படி எழுத சொல்கிறாங்க. இதில் வந்து தாத்தா தீத்தி வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ தவப்பெருஞ்சொடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி திருவரங்க கோயில் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். எனக்கு ராமேஸ்வரம்ன்றது டவுட்டாக தான் இருக்குது. திருச்சி திருவரங்க கோயில் அப்படின்றது வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேவ துந்துபி என்று எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம் அப்படின்றது அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா, புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னா உடுக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை அப்படின்றது வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படின்றது வந்து மெய்ப்படிமம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முல்லை திணை அப்படின்றது சோழன் நல்லூர் திறன். மருதம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம் இளநாகனார் சொல்லுவாங்க. அப்போ மருத திணைப்பாடியர் தான் இளநாகனார். அதே மாதிரி சேரமான் பெருங்கடுங்கோ அப்படின்றது பாலை திணை பாடியிருப்பார். அதே மாதிரி நல்லந்துவனார் பார்த்திங்கன்னா நெய்தல் திணை. இந்த மூன்றும் நமக்கு தெரிஞ்சதாவே இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா சிதவல், இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தலைப்பாகை. சிதவல்னா தலைப்பாகை. அடுத்த கொஸ்டின், அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம். ஏன்னா இங்கே வந்து கடம்பவனத்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ வந்திருக்கு. சில பேர் வந்து செய்வினை சொல்கிறாங்க, சில பேர் வந்து தன்வினை சொல்கிறாங்க. நம்ம ஆன்சருக்கு வந்தோடனே பார்த்துக்கலாம், அஃபிஷியல் ஆன்சருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் திடலில் ஓடினேன், இது வந்து தன்வினை. அடுத்து பாருங்கள், குமரன் மழையில் நனையாமல் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடரில் வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அரை, இதுக்கான வினையாளனின் பெயர் என்ன அப்படின்னா அரைந்தவர் அப்படின்னு வரும். அடுத்தது இவற்றுள் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்லில். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இரவுனாவே பகல் எதிர்ச்சொல்லு. அதே மாதிரி தன்மைனா வெம்மை, விருப்பு அப்படின்னா வெறுப்பு எதிர்ச்சொல்லு. அகலாது போகாது ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்குது. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சிலோதி அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா + சில + ஓதி அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஊன் பொதிய விழா அப்படின்றத ஊன் பொதி அவிழ அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து கீழ்கண்டவற்றில் திருவிக்கா எழுதாத நூல் எது அப்படி கேட்டிருக்காங்க. சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை இதெல்லாம் அவர் எழுதியதா. மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்றது வந்து வள்ளலார் எழுதிய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா லிலியன் வாட்சன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் வந்து ஏற்றிருப்பார். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னா கல்கி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடகத்தின் பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். இதை பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டினியூஷன், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து அடுத்தது பார்க்கலாம். மேக்ஸுக்கு நம்ம தனியாக வந்து போட்டு பார்த்து காட்டுறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.